உலகமெங்கும் உள்ள வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் மூலிகை மருத்துவம் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் பல்வேறு வகையான அரிய நோய்களுக்கு எளிமையான முறையில் மூலிகை மருத்துவத்தின் அற்புதமான ஒரு பகுதியாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய்க்கான மருத்துவத்தை தனித்தனியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் ஆஸ்துமா என்ற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். இரைப்பு நோய் என்று சொல்லக்கூடிய ஆஸ்துமா நுரையீரல் பாதிப்பால் ஏற்படுகின்ற ஒரு நோயாகும். குறிப்பாக நுரையீரல் முறையாக இயங்கவில்லை என்றால் அவர்களுக்கு சுவாச பிரச்சனை ஏற்படும். கடுமையான மூக்கில் நீர் ஒழுகுதல், தலைவலி, பனிக்காலங்களில் அதிகப்படியான மேல் மூச்சு, கீழ் மூச்சு வாங்குதல், தொடர் தும்மல், மூக்கில் நீர் வடிதல் போன்ற நோயெல்லாம் ஏற்படும். இந்த நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, இந்த நோய் உடையவர்கள் தக்காளி மற்றும் பச்சை மிளகாய் இவற்றை அளவோடு பயன்படுத்த வேண்டும். பூசணிக்காய், முள்ளங்கி, அதிகப்படியான குளிர்ச்சியான பொருட்களை அறவே தவிர்க்க வேண்டும். ஐஸ்கிரீம், குளிர்பானங்கள் போன்றவற்றை தவிர்த்தால் படிப்படியாக இந்த நோயிலிருந்து மீண்டு விடலாம். அன்பான நேயர்களே, இந்த நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு தைலம் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை ஓமம். ஓமம் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. ஓமத்தீ நீர் எப்பேற்பட்ட வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு அருமருந்தாகும். நம் வீட்டில், அதாவது தீபாவளி போன்ற விசேஷ காலங்களில் பலகாரங்கள் செய்யும்போது, இனிப்பு பொருட்கள் செய்யும்போது ஓமத்தை அதில் வறுத்து சேர்ப்பார்கள். அதற்கு காரணம், அளவு கடந்த எண்ணெய் நமக்கு உள்ளே சென்றால் புளித்த ஏப்பம், நெஞ்சு கரிச்சல் இவையெல்லாம் ஏற்படும். இந்த ஓமத்தை அதில் சேர்க்கும்போது அவைகளை முறித்து விடுகின்றன. இதனால் நமக்கு அஜீரண மந்தம், ஜீரண கோளாறுகள் இவற்றை முற்றிலும் நீக்கும். ஆஸ்துமா என்ற நோயின் இரைப்பு தன்மையை படிப்படியாக குறைக்கும். அதாவது சீத கழிச்சல் இல்லாமல் சரி செய்யும். இது உடலுக்கு அதிசிறந்த நன்மை தருவதால் நாம் ஓமத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கற்பூரம். நாம் எடுத்துக்கொண்ட தரமான கற்பூரம் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. கற்பூரம் பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்தாக செயல்படுகின்றன. நாம் தைலம் தயாரிக்கும் போது இதில் கற்பூரம் சேர்த்தால் தைலத்தின் வீரியத்தன்மை அதிகரித்து இரைப்பு நோய் படிப்படியாக குறையும் என்பதால் நாம் உயர்தர கற்பூரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். அன்பான நேயர்களே, நல்லெண்ணெய் மிக சிறந்த உடலம் தேற்றி உடலை தேற்றும், உடலுக்கு குளிர்ச்சி தரும். அதோடு மட்டும் அல்லாமல் நமக்கு பல்வேறு வகையான நோய்களுக்கு தைலமாக காய்ச்சும் போது அது அதிவிரைவாக விரைந்து நோய்களை குணப்படுத்தும் என்பதால் நாம் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 100 மில்லி, ஓமம் 15 கிராம், கற்பூரம் 5 கிராம். மிதமான சூட்டில் நல்லெண்ணெயை நாம் முதலில் காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நல்லெண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் போது நாம்
ஓமத்தை சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நல்லெண்ணெயில் நாம் சேர்த்த ஓமம் பொன்னிறமாக வறுத்துவிட்டன. இப்பொழுது தீயை நாம் முற்றிலும் அணைத்துவிட வேண்டும். இப்பொழுது இந்த ஓம தைலத்தில் நமக்கு தேவையான அளவிற்கு அளவுகளின்படி கற்பூரத்தை எடுத்து இந்த தைலத்தில் சேர்க்க வேண்டும். நாம் சேர்த்த கற்பூரம் நன்றாக கரைந்து நமக்கு கற்பூராதி தைலமாக மாறிவிட்டன. அற்புதமான இந்த தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். குறிப்பாக ஆஸ்துமா நோய் உடையவர்கள் இரவு வேளையில் இந்த தைலத்தை எடுத்து மார்பு பகுதியிலும் மற்றும் வயிற்று பகுதியிலும் சற்று சூடு பறக்க தேய்த்து வந்தால் ஆஸ்துமா நோயினால் ஏற்பட்ட இரைப்பு படிப்படியாக குறையும். மூச்சு வாங்குதல் முற்றிலும் நிறுத்திவிடும். அன்பான நேயர்களே, இது ஒரு அற்புதமான தைலம். எளிமையாக நாம் தயாரித்த இந்த தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.